நெக்ஸ்ட் வந்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 6 ப்ரூவ் தட் கொடுத்துருக்கக்கூடிய கிவன் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரோமன் லெட்டர் வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் 2a மைனஸ் காஸ் 3a ஹோல் டிவைடட் பை சைன் 2a மைனஸ் சைன் 3a ஈக்குவல் டு டேன் a பை 12 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்ஹெச்எஸ் பார்ட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்ஹெச்எஸ் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் சி மைனஸ் காஸ் டி அப்படிங்கிற ஐடென்டிட்டி மாதிரி இருக்கா நியூமரேட்டர். அப்போ இந்த நியூமரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடென்டிட்டியை வந்து யூஸ் பண்ணலாமா? இப்போ யூஸ் பண்ணோன்னா என்ன வரும், அதுக்கான ஐடென்டிட்டி -2 இன்ட்டு சைன் சி ப்ளஸ் டி டிவைடட் பை 2 சைன் இன்ட்டு சைன் சி மைனஸ் டி டிவைடட் பை 2. இதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், -2 இன்ட்டு சைன் 2a ப்ளஸ் 3a டிவைடட் பை 2. இங்கே சியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2aன்னு இருக்குது, டியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3aன்னு இருக்கு. அப்போ இன்ட்டு சைன் 2a மைனஸ் 3a டிவைடட் பை 2 அப்படிங்கிறது வந்து வருமா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சைன் சி ப்ளஸ் சைன் டி அப்படிங்கிற ஐடென்டிட்டி மாதிரி இருக்கா. அப்போ 2 இன்ட்டு சைன் சி ப்ளஸ் டி டிவைடட் பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி டிவைடட் பை 2 அப்படிங்கிற ஐடென்டிட்டியை வந்து ஃபாலோ பண்ணலாமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ என்னவா இருக்குது, 2aன்னு இருக்குது, டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3aன்னு இருக்குது. அப்போ இந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும், 2 இன்ட்டு சைன் 2a ப்ளஸ் 3a டிவைடட் பை 2 இன்ட்டு காஸ் 2a மைனஸ் 3a டிவைடட் பை 2 அப்படிங்கிறது வருமா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணலாம். இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா என்ன வரும், ஆட் பண்ணிட்டோம்னா -2 இன்ட்டு சைன் 5a டிவைடட் பை 2 அப்படிங்கிறது இன்ட்டு சைன் மைனஸ் a டிவைடட் பை 2 அப்படிங்கிறது. கீழே டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு சைன் 5a டிவைடட் பை 2 இன்ட்டு காஸ் a மைனஸ் a டிவைடட் பை 2ங்கிறது. இப்போ இந்த 2க்கும் கேன்சல் ஆயிரும், இந்த சைன் 5aக்கும் இந்த சைன் 5aக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து தெரியும் சைன் மைனஸ் டீட்டானா மைனஸ் சைன் டீட்டா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சைனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு ஆட் ஃபங்க்ஷன். இதே வந்து பார்த்தீங்கன்னா காஸ் மைனஸ் டீட்டானா அது காஸ் டீட்டா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மைனஸ் வரும், மைனஸ் சைன் ஏ டிவைடட் பை 2ங்க வரும். ஆல்ரெடி வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் ஏ டிவைடட் பை 2ங்கிறதா. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு ஆயிருமா? இப்போ சைன் ஏ டிவைடட் பை 2 டிவைடட் பை காஸ் ஏ டிவைடட் பை 2 அப்படிங்கிறது வருமா? ஆல்ரெடி நமக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ வந்து தெரியும், சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டாங்கிறது டேன் டீட்டா. அப்போ டேன் ஏ டிவைடட் பை 2. இப்போ ஆர்ஹெச்எஸ் வேல்யூ வந்துச்சா, ஹென்ஸ் ப்ரூவ்டு. செகண்ட் ரோம் லெட்டர் வந்து பாருங்க, காஸ் 7a ப்ளஸ் காஸ் 5a ஹோல் டிவைடட் பை சைன் 7a மைனஸ் சைன் 5a ஈக்குவல் டு காட் ஏங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்ஹெச்எஸ் பார்ட் வந்து எடுத்துக்குவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் பாருங்கள் காஸ் சி ப்ளஸ் காஸ் டி அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. இதுக்கான ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 2 இன்ட்டு காஸ் சி ப்ளஸ் டி டிவைடட் பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி டிவைடட் பை 2. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7a, டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5a. அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 2 இன்ட்டு காஸ் 7a ப்ளஸ் 5a டிவைடட் பை 2 இன்ட்டு காஸ் 7a மைனஸ் 5a டிவைடட் பை 2. இப்போ இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 12aன்னு வந்து வருமா? அப்போ 12a டிவைடட் பை 2. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 6aன்னு வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2aன்னு வருமா, டிவைடட் பை 2ன்னு வரும். அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும், இங்கே ஏன்னு மட்டும் வருமா? இப்போ காஸ் 6a இன்ட்டு காஸ் ஏன்னு வரும். கீழே இந்த 2க்கும் கேன்சல் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சைன் சி மைனஸ் சைன் டி அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. இதுக்கான ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு காஸ் சி ப்ளஸ் டி டிவைடட் பை 2 இன்ட்டு சைன் சி மைனஸ் டி டிவைடட் பை 2. இங்கே சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7a, டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5a. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் டினா 7a ப்ளஸ் 5a டிவைடட் பை 2 இன்ட்டு 7a மைனஸ் 5a டிவைடட் பை 2. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும் போதே அகெயின் 12a வரும். 12a divided by 2 இதை சிம்பிளிஃபை பண்ணானா
உங்களுக்கு 6a வந்து வரும். இதை சப்ராக்ட் பண்ணனா என்ன வரும்? 2a வரும் டிவைடட் பை 2. அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏன்னு வரும். அப்போ இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆகிருக்கும். இப்போ காஸ் ஏ டிவைடட் பை காஸ் ஏன்னு வருமா? காஸ் 6a டிவைடட் பை காஸ் 6a, காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏன்னு வரும். அப்போ இந்த காஸ் 6a கேன்சல் ஆயிரும். காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குதா அந்த ஃபார்மேட்டில்? அப்போ இதுக்கான ரேஷியோ வந்து என்னது? காட் டீட்டா. அப்போ காட் ஏ. இப்போ இது RHS வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கா? ஹென்ஸ் ப்ரூவ் பண்ணியாச்சா? Question number 7. Prove that cos 20 degree into cos 40 degree into cos 60 degree into cos 80 degree equal to 1 divided by 16 அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா LHS பார்ட் மட்டும் வந்து எடுத்துக்குவோம். இப்போ இந்த LHS பார்ட்டில் இருக்கக்கூடிய cos 20 degree into cos 40 degree into cos 80 degree இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா cos 60 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்லேருந்து 1 டிவைடட் பை 2 அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா போத் த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு சைன் 20 டிகிரியால் வந்து மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 2x இன்ட்டு சைன் 20 டிகிரி ஈக்குவல் டு 2 இன்ட்டு சைன் 20 டிகிரி இன்ட்டு காஸ் 20 டிகிரி இன்ட்டு காஸ் 40 டிகிரி இன்ட்டு காஸ் 80 டிகிரி அப்படிங்கிறது வந்து வருமா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் பாருங்கள். 2 இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? இதனோட ஐடென்டிட்டி வந்து என்னது? சைன் 2ஏவா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20 டிகிரி. அப்போ வந்து என்ன வரும்? சைன் இன்ட்டு 2 இன்ட்டு 20 டிகிரிங்கும் போது சைன் 40 டிகிரின்னு வந்துடுமா? அப்போ ரிமைனிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா காஸ் 40 டிகிரி இன்ட்டு காஸ் 80 டிகிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஐடென்டிட்டி மாதிரி வரணும்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் எடுத்துக்குவோம். இது சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 1 டிவைடட் பை 2 இன்ட்டு சைன் 40 டிகிரி இன்ட்டு காஸ் 40 டிகிரின்னு வருமா? இங்கே வந்து ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரி. அப்போ வந்து என்ன வரும்? 1 டிவைடட் பை 2 இன்ட்டு சைன் 2a 2 இன்ட்டு 40 டிகிரியோட வேல்யூ என்ன வரும்? சைன் 80 டிகிரின்னு வரும். அப்போ ரிமைனிங் காஸ் 80 டிகிரி அந்த டேர்ம் அப்படியே வரும். அடுத்தது வந்து பாருங்கள், எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ அப்படி பண்ணோம்னா என்ன வரும்? 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 டிவைடட் பை 2ன்னு வருமா? அப்போ 1 டிவைடட் பை 4 இன்ட்டு 2 இன்ட்டு சைன் 80 டிகிரி இன்ட்டு காஸ் 80 டிகிரின்னு வருமா? எகெயின் இந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்கா? அப்போ சைன் 2ஏன்னு வருமா? அப்போ 1 டிவைடட் பை 4 இன்ட்டு சைன் 2ஏனா 2 இன்ட்டு 80 டிகிரி. அப்போ அதனோட வேல்யூ என்னது? 160 டிகிரி. இந்த சைன் 160 டிகிரி வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன்னா சைன் 180 டிகிரி மைனஸ் 20 டிகிரின்னு எழுதிக்கிறேன். நமக்கு சைன் பை 180ங்கிறது பை. இப்போ பை மைனஸ் டீட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து இருக்கும். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அப்போ வந்து இப்போ வந்து என்ன வரும்? சைன் பை மைனஸ் டீட்டாங்கிறது சைன் டீட்டா. அப்போ 1 டிவைடட் பை 4 இன்ட்டு சைன் 20 டிகிரின்னு வந்து வருமா? இப்போ வந்து பாருங்கள் சைன் 20 டிகிரின்னு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 2x இன்ட்டு சைன் 20 டிகிரி அந்த LHS பார்ட் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு சைன் 20 டிகிரின்னு வருமா? அப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிருமா? இதுலேருந்து நமக்கு 2x ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4ன்னு வந்து வருமா? நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னா இந்த 2 வந்து இந்த வந்து என்ன ஆயிரும்? டிவைட் ஆயிரும். அப்போ 1 டிவைடட் பை 2ன்னு வரும். அப்போ 4 இன்ட்டு 2 8ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 8. நமக்கு ஆல்ரெடி கிவன் கொஷினில் LHS பார்ட் என்ன இருக்குது? காஸ் 20 டிகிரி இன்ட்டு காஸ் 40 டிகிரி இன்ட்டு காஸ் 60 டிகிரி இன்ட்டு காஸ் 80 டிகிரி. நமக்கு இந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸோட வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். 1 டிவைடட் பை 8 இன்ட்டு காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரியோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரி டேபிள் படி தெரியும் 1 டிவைடட் பை 2. அப்போ இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 1 டிவைடட் பை 16. இப்போ RHS பார்ட் வந்துச்சா? இங்கே வந்து RHS. therefore hence proved. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கொஷின் நம்பர் 8. எவால்வேட் கொடுத்துருக்கக்கூடிய கிவன் எக்ஸ்பிரஷனோட வேல்யூஸ் வந்து எவால்வேட் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள் காஸ் 20 டிகிரி ப்ளஸ் காஸ் 100 டிகிரி ப்ளஸ்
காஸ் 140 டிகிரியோட வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா காஸ் சி ப்ளஸ் காஸ் டி அந்த ஐடென்டிட்டி ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துகிட்டுனா என்ன வரும்? 2 இன்ட்டு காஸ் சி ப்ளஸ் டி டிவைடட் பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி டிவைடட் பை 2ன்னு வருமா? இங்கே சியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 20 டிகிரி, டியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி. அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு காஸ் 20 டிகிரி ப்ளஸ் 100 டிகிரி டிவைடட் பை 2 இன்ட்டு காஸ் 20 டிகிரி மைனஸ் 100 டிகிரி டிவைடட் பை 2ன்னு வந்து வருமா? இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 120 டிகிரி டிவைடட் பை 2ன்னு வரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 60 டிகிரின்னு வருமா? அப்போ 2 இன்ட்டு காஸ் 60 டிகிரின்னு வரும். அப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் 80 டிகிரின்னு வந்து வருமா? இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது மைனஸ் 40 டிகிரின்னு வரும். அப்போ காஸ் மைனஸ் 40 டிகிரி ப்ளஸ் ரிமைனிங் அந்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா காஸ் 140 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ வந்து தெரியும் இல்லையா, காஸ் 2 இன்ட்டு காஸ் 60 டிகிரியோட வேல்யூ வந்து தெரியும். அதனோட வேல்யூ ட்ரிகோனோமெட்ரி டேபிள் படி என்னது? 1 டிவைடட் பை 2. அப்போ 2 இன்ட்டு 1 டிவைடட் பை 2. அப்போ இந்த 2க்கும் இந்த 2க்கும் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆயிருமா? அடுத்தது காஸ் மைனஸ் டீட்டாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷனா? அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் போது காஸ் டீட்டான்னு எழுதிக்கலாமா? இப்போ காஸ் 40 டிகிரி ப்ளஸ் காஸ் 140 டிகிரி அப்படிங்கிறது அந்த டேர்ம் அது அப்படியே இருக்கு. இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன வரும்? காஸ் 40 டிகிரி ப்ளஸ் காஸ் 140 டிகிரின்னு வந்து வருமா? இப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா காஸ் சி ப்ளஸ் காஸ் டி அந்த ஐடென்டிட்டி ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ அந்த ஐடென்டிட்டி ஃபார்மேட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ வந்து என்னென்ன இருக்குது? 40 டிகிரின்னு இருக்குது. டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 140 டிகிரி அப்படிங்கிறது வந்துருக்கு. அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 2 இன்ட்டு காஸ் 40 டிகிரி ப்ளஸ் 140 டிகிரி டிவைடட் பை 2 இன்ட்டு காஸ் 40 டிகிரி மைனஸ் 140 டிகிரி டிவைடட் பை 2ன்னு வருமா? இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 180 டிகிரின்னு வருமா? 180 டிகிரி டிவைடட் பை 2. அப்போ என்ன வரும்? இதனோட வேல்யூ 90 டிகிரின்னு வரும். அப்போ 2 இன்ட்டு காஸ் 90 டிகிரி, இதை சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? மைனஸ் 100 டிகிரின்னு வருமா? டிவைடட் பை 2. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? மைனஸ் 50 டிகிரின்னு வருமா? இப்போ காஸ் மைனஸ் 50 டிகிரி 2 இன்ட்டு காஸ் 90 டிகிரியோட வேல்யூ நமக்கு ட்ரிகோனோமெட்ரி டேபிள் படி தெரியும் 0 இன்ட்டு காஸ் மைனஸ் டீட்டாங்கிறது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்? காஸ் டீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ காஸ் 50 டிகிரி. அப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது இந்த 0வால் மல்டிபிள் பண்ணுறதுனால ஹோல் வேல்யூ என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிருமா? அப்போ இதனோட வேல்யூ 0 ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், செகண்ட் ரோம் லெட்டர். இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேட் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சைன் 50 டிகிரி மைனஸ் சைன் 70 டிகிரி ப்ளஸ் சைன் 10 டிகிரியோட வேல்யூ வந்து எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய டேர்மை மட்டும் பாருங்கள். சைன் சி மைனஸ் சைன் டி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூக்கு இதில் என்ன இருக்குது? 50 டிகிரின்னு இருக்குது. டியோட வேல்யூக்கு இதில் என்னென்ன இருக்கா? 70 டிகிரின்னு இருக்குது. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 2 காஸ் 50 டிகிரி ப்ளஸ் 70 டிகிரி டிவைடட் பை 2 இன்ட்டு சைன் 50 டிகிரி மைனஸ் 70 டிகிரி டிவைடட் பை 2 ப்ளஸ் ரிமைனிங் அந்த டேர்ம் சைன் 10 டிகிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 120 டிகிரின்னு வந்து வருமா? டிவைடட் பை 2. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 60 டிகிரின்னு வரும். அப்போ 2 இன்ட்டு காஸ் 60 டிகிரி, இது வந்து சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? மைனஸ் 20 டிகிரின்னு வரும். அப்போ மைனஸ் 20 டிகிரி டிவைடட் பை 2. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? மைனஸ் 10 டிகிரின்னு வந்து வருமா? அப்போ இன்ட்டு சைன் மைனஸ் 10 டிகிரி ப்ளஸ் ரிமைனிங் இந்த டேர்ம் அப்படியே வரும் சைன் 10 டிகிரி. சைன் மைனஸ் டீட்டாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் சைன் டீட்டா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த காஸ் 60 டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியும் 1 டிவைடட் பை 2. அப்போ இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் மைனஸ் சைன் 10 டிகிரின்னு வந்து எழுதிடலாமா? இந்த இதை ப்ளஸ் சைன் 10 டிகிரின்னு வரும். அப்போ இந்த நெகட்டிவ் சைன் 10 டிகிரியும் இந்த பாசிட்டிவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ இந்த வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சா? ஆன்சர். 9th ஒன் கொஷின் வந்து பாருங்கள். cos a plus cos b equal to 1 divided by 2 and sin a plus sin b equal to 1 divided by 4 அப்படி இருந்ததுன்னா prove that tan a plus b divided by 2 equal to 1 divided by 2 அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க.
நமக்கு கிவன் டேட்டா படி காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ஈக்குவல் டு 1/2 வந்து கொடுத்துருக்காங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ் சி ப்ளஸ் காஸ் டி அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. சிக்கு பதில் ஏன்னு இருக்குது, டிக்கு பதில் பின்னு இருக்குது. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஐடென்டிட்டி படி என்ன வரும், 2 இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 2 அப்படின்னு வந்து வருமா, ஈக்குவல் டு 1/2. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது, சைன் ஏ ப்ளஸ் சைன் பி ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் சி ப்ளஸ் சைன் டி அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. சிக்கு பதில் ஏன்னு இருக்கு, டிக்கு பதில் பின்னு இருக்குது. இப்போ இந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண வந்து என்ன வரும், 2 இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 1/4ன்னு வருமா. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கும். ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், எல்ஹெச்எஸ் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருந்திருக்கும், 2 sin a plus b divided by 2 into cos a minus b divided by 2 whole divided by 2 into cos a plus b divided by 2 into cos a minus b divided by 2 வந்து வருமா, ஈக்குவல் டு RHS பார்ட்டில் என்ன வரும், நியூமரேட்டரோட வேல்யூ 1/4 டிவைடட் பை டினாமினேட்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா RHSல 1/2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். மீதி ரிமைனிங் வேல்யூஸ் வந்து பாருங்கள், இந்த காஸ் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 2க்கும் இந்த காஸ் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 2க்கும் கேன்சல் ஆயிரும். சைன் டீட்டா பை காஸ் டீட்டாங்கிறோட ரேஷியோ வந்து என்னது, டேன் டீட்டா. அப்போ டேன் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் வேல்யூவாக இருக்கனால டிவைட் பண்ணுறதுக்குள்ள ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேஞ்ச் ஆயிருமா. இப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 2ன்னு வருமா. அப்போ டேன் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 1/2. அப்போ RHS வேல்யூ ஈக்குவல் டு RHS வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் ப்ரூவ் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 10th கொஸ்டின், இஃப் சைன் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் சைன் ஒய் இசட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் sin x plus y minus z are in AP sequence ன்னு சொல்லிட்டாங்க. ப்ரூவ் தட் இதெல்லாம் AP சீக்வன்ஸில் இருந்ததுன்னா tan x, tan y, tan zங்கிறது வந்து ஆல்சோ இன் AP சீக்வன்ஸ்னு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன் டேட்டா படி வந்து பார்த்தீங்கன்னா sin y plus z minus x, sin z plus x minus y, sin x plus y minus z are in AP சீக்வன்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏபி சீக்வன்ஸில் இருக்குன்னா காமன் டிஃப்ரென்ஸ் டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா T2 டேர்ம் 2லேருந்து டேர்ம் 1 சப்ராக்ட் பண்ணாலும் டேர்ம் 3லேருந்து டேர்ம் 2 சப்ராக்ட் பண்ணக்கூடிய வேல்யூவும் காமன் டிஃப்ரென்ஸ் டிக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்குமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்மை வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போ சைன் இசட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் சைன் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸை சப்ராக்ட் பண்ணுறதோ T2 மைனஸ் T1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா T3ங்கிறது சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட்லேருந்து சைன் இசட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் T2 வேல்யூ சப்ராக்ட் பண்ணால் அந்த காமன் டிஃப்ரென்ஸ் டிக்கு ஈக்குவலாக இருக்குமா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் சி மைனஸ் சைன் டி அந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கா. இப்போ சைன் சி மைனஸ் சைன் டி அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால சைன் சி மைனஸ் சைன் டி அந்த ஃபார்மேட்டுக்கான ஐடென்டிட்டி 2 இன்ட்டு காஸ் சி ப்ளஸ் டி டிவைடட் பை 2 இன்ட்டு சைன் சி மைனஸ் டி டிவைடட் பை 2. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இசட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய், டிக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வரும் 2 இன்ட்டு காஸ் இசட் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை 2ன்னு வருமா இன்ட்டு சைன் இசட் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒய் சி மைனஸ் டி. அப்போ மைனஸ் டின்னு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய வேல்யூஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிருமா. அப்போ வந்து என்ன வரும், மைனஸ் ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்து வருமா. இப்போ இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இதில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ ஹோல் டிவைடட் பை 2
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் வேல்யூவும் இந்த நெகட்டிவ் வேல்யூ கேன்சல் ஆயிரும், இந்த பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூக்கு கேன்சல் ஆயிரும், இந்த பாசிட்டிவ் வேல்யூ இந்த நெகட்டிவ் வேல்யூக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 2 இன்ட்டு காஸ், இந்த நெக்ஸ்ட் டேர்மும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சைன் சி மைனஸ் சைன் டி அந்த ஃபார்மேட்லேயே இருக்கிறதுனால அதனோட டிஃப்ரென்ஸையும் வந்து ஃபைன் பண்ணும். இப்போ என்ன வரும், 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா T3 மைனஸ் T2 ஓட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் இசட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் டிவைடட் பை 2ன்னு வரும் இன்ட்டு சைன் இதில் சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் 3யோட வேல்யூ எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டியோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணுமா, அப்போ டியோட வேல்யூங்கிறது இந்த வேல்யூ. அப்போ பாசிட்டிவ்லாம் நெகட்டிவாகவும் நெகட்டிவ்லாம் பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க சப்ராக்ட் பண்ணுறதுக்கு எல்லாம். அப்போ மைனஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் டிவைடட் பை 2. அப்போ இந்த பாசிட்டிவ்க்கும் இந்த நெகட்டிவ்க்கும் கேன்சல் ஆயிரும், இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் கேன்சல் ஆயிரும், இந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவ் வந்து கேன்சல் ஆயிருமா. இப்போ இந்த சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா என்ன வரும், 2 இன்ட்டு காஸ் இசட் இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வந்து வருமா. இங்கே வந்து பாருங்கள் 2 இன்ட்டு இங்கே ஒரு இசட் இருக்குது இங்கே ஒரு இசட் இருக்குது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2z டிவைடட் பை 2ன்னு வரும். அப்போ இந்த 2க்கு 2க்கு கேன்சல் ஆயிரும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், 2 இன்ட்டு காஸ் இசட்னு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அப்போ 2xன்னு வரும். இங்கே ஒரு மைனஸ் ஒய் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் ஒய் இருக்குது, அப்போ மைனஸ் 2yன்னு வரும். அப்போ 2x மைனஸ் 2yன்னு வரும். ரெண்டுலேயும் காமனாக ஹோல் டிவைடட் பை 2ன்னு வரும். ரெண்டுலேயும் காமனாக 2 வெளில எடுத்துனா எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வரும் டிவைடட் பை 2. அப்போ இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், சைன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வரும். ஓகேவா, இந்த மாதிரி தான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா T3 மைனஸ் T2வில் வந்து டேர்மில் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வந்து இருக்கும், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அப்போ 2x டிவைடட் பை 2ன்னு வரும். அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 2 இன்ட்டு காஸ் எக்ஸ்ன்னு வருமா. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒய் இருக்குது இங்கே ஒரு ஒய் இருக்குது, அப்போ 2yன்னு வரும். இங்கே ஒரு மைனஸ் இசட் இங்கே ஒரு மைனஸ் இசட், அப்போ மைனஸ் 2zன்னு வருமா. இது ரெண்டுலேயும் காமன் ஹோல் டிவைடட் பை 2, இது ரெண்டுலேயும் காமனாக 2வை வெளில எடுத்துட்டுனா என்ன வரும், y மைனஸ் இசட் டிவைடட் பை 2. அப்போ இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், சைன் y மைனஸ் இசட்டுங்கிறது வருமா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த 2க்கும் இந்த 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். அடுத்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும், காஸ் இசட் இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் மைனஸ் இசட்டுங்கிறது வந்து வருமா. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் வந்து பாருங்கள் இது வந்து பாருங்கள் சைன் ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஐடென்டிட்டி யூஸ் பண்ண என்ன வரும், காஸ் இசட் இன்ட்டு சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய்ன்னு வரும் மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய்ன்னு வருமா. ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஏ மைனஸ் பி அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன வரும், சைன் ஒய் இன்ட்டு காஸ் இசட் மைனஸ் காஸ் ஒய் இன்ட்டு சைன் இசட்னு வருமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கூடையும் மல்டிபிள் பண்ணுவோம். இந்த டேர்ம் எடுத்துகிட்டு மல்டிபிள் பண்ணேன்னா உள்ளே இருக்க டேர்ம் கூட என்ன வரும், சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் இன்ட்டு காஸ் இசட்னு வரும். இந்த டேர்ம் எடுத்துகிட்டு இது கூட மல்டிபிள் பண்ணேன்னா என்ன வரும், காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் இன்ட்டு காஸ் இசட்னு வரும். அதே மாதிரி இந்த சைடு ஆர்ஹெச்எஸ் பார்ட்லேயும் இதை எடுத்துக்கிட்டு இந்த டேர்ம் எடுத்துகிட்டு இதை கூட மல்டிபிள் பண்ணோம், இதை எடுத்துகிட்டு இதை கூட மல்டிபிள் பண்ணும். அப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும், காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் இன்ட்டு காஸ் இசட் மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் இன்ட்டு சைன் இசட்னு வந்து வருமா. இப்போ இதில் வந்து பாருங்கள் இந்த வேல்யூஸ் வந்து பாருங்கள் இந்த நெகட்டிவ் வேல்யூ இருக்கா, இந்த நெகட்டிவ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கொண்டு போயிடுவோம். இந்த நெகட்டிவ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன்லேருந்து இந்த சைடு கொண்டு வந்துடும். அப்போ வந்து என்ன வரும், சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் இன்ட்டு காஸ் இசட் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் இன்ட்டு சைன் இசட்னு வரும் ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் சைன் ஒய் காஸ் இசட்னு வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேர்மும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. காஸ் எக்ஸு சைன் ஒய் காஸ் இசட்டுங்கிற ரெண்டு டேர்ம் இது இந்தாட்ட வரும்போது பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் வந்து வந்துடுமா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டிவைடிங் பை காஸ் எக்ஸ் காஸ் ஒய் காஸ் இசட்
ரெண்டு சைடும் ஈக்குவேஷனோட ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ண என்ன வரும்? sin x cos y cos z டிவைடட் பை cos x cos y cos z. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த cos y கேன்சல் ஆயிரும், cos z கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா sin x டிவைடட் பை cos y மட்டும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா cos x cos y sin z டிவைடட் பை cos x cos y cos z. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த cos x கேன்சல் ஆயிரும், இந்த cos y வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். மீதி ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா sin z டிவைடட் பை cos z மட்டும் இருக்கும். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு cos x sin y cos z டிவைடட் பை cos x sin y cos z. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த cos x-ம் இந்த cos x-ம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும், இந்த cos z கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா sin y டிவைடட் பை cos yங்கிற டேர்ம் மட்டும் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா sin theta டிவைடட் பை cos thetaவோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் tan theta. அப்போ tan x ப்ளஸ் tan y tan z ஈக்குவல் டு இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா tan y ஈக்குவல் டு 2 இன்ட்டு tan y. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா tan x ப்ளஸ் tan y வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் 2 டைம்ஸ் ஆஃப் tan y வந்து வருதுன்னா tan x ப்ளஸ் tan x tan y tan zங்கிற சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி சீக்வன்ஸாக தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 11th கொஸ்டின். கொசிகன் ஏ ப்ளஸ் சீக்கன் ஏ ஈக்குவல் டு கொசிகன் பி ப்ளஸ் சீக்கன் பி அப்படின்னு இருந்ததுன்னா ப்ரூவ் தட் காட் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 2 ஈக்குவல் டு tan ஏ இன்ட்டு tan பின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கக்கூடிய கிவன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துவோம். கொசிகன் ஏ ப்ளஸ் சீக்கன் ஏ ஈக்குவல் டு கொசிகன் பி ப்ளஸ் சீக்கன் பி அப்படிங்கிற இந்த டேர்ம் எடுத்துக்கும். இப்போ சேம் டேர்மில் இந்த சைட் கொண்டு வந்துடும். அப்போ கொசிகன் பி இந்த சைட் கொண்டு வந்துருங்க, இந்த சீக்கன் ஏவை இந்த சைட் கொண்டு போகிறேன். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆயிருமா? அப்போ கொசிகன் ஏ மைனஸ் கொசிகன் பி ஈக்குவல் டு சீக்கன் பி மைனஸ் சீக்கன் ஏன்னு வந்து வருமா? கொசிகனோட ரெசிப்ரோக்கல் என்னது? 1/sin. அப்போ 1/sin ஏ மைனஸ் 1/sin b ஈக்குவல் டு சீக்கனோட ரெசிப்ரோக்கல் என்னது? காஸ். அப்போ 1/cos b மைனஸ் 1/cos a அப்படிங்கிறது வந்து வருமா? இப்போ இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்குவோம். இப்போ இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணனா என்ன டேர்ம் வந்து வரும்? இங்கே பாருங்கள், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டேர்ம் வந்து வரும்? sin b மைனஸ் sin a டிவைடட் பை sin a இன்ட்டு sin bன்னு வருமா? இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? cos a மைனஸ் cos b டிவைடட் பை cos a இன்ட்டு cos bன்னு வந்து வருமா? இதில் இங்கே இருக்கக்கூடிய இந்த நியூமரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்ததுன்னா டினாமினேட்டர் ஆயிரும். இங்கே இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்ததுன்னா என்ன ஆயிரும்? நியூமரேட்டருக்கு சேஞ்ச் ஆயிருமா? இப்போ sin b மைனஸ் sin a டிவைடட் பை cos a மைனஸ் cos b ஈக்குவல் டு sin a இன்ட்டு sin b டிவைடட் பை cos a இன்ட்டு cos bன்னு வந்து வருமா? இப்போ இந்த வேல்யூஸ் வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஹெச்எஸ் பார்ட்டில் வந்து பாருங்கள் sin a டிவைடட் பை cos a. இது வந்து பார்த்திங்கன்னா tan எழுதிக்கலாமா? ரேஷியோவா, ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோவா. இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா sin b டிவைடட் பை cos b. இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? tan bன்னு வந்து எழுதிடலாமா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எல்ஹெச்எஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பாருங்கள், நியூமரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா sin c மைனஸ் sin dங்கிற ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. அப்போ sin c மைனஸ் sin dங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்கான ஐடென்டிட்டி 2 இன்ட்டு cos c ப்ளஸ் d டிவைடட் பை 2 இன்ட்டு sin c மைனஸ் d டிவைடட் பை 2. இங்கே சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பின்னும் ஏவோட டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு இருக்குது. அப்போ 2 இன்ட்டு cos b ப்ளஸ் a டிவைடட் பை 2 இன்ட்டு sin b மைனஸ் a டிவைடட் பை 2ன்னு வந்து வருமா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஐடென்டிட்டி cos c மைனஸ் cos dக்கு இருக்குது. இதற்கான ஐடென்டிட்டி மைனஸ் 2 இன்ட்டு sin c ப்ளஸ் d டிவைடட் பை 2 இன்ட்டு sin c மைனஸ் d டிவைடட் பை 2. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? மைனஸ் 2 இன்ட்டு sin a ப்ளஸ் b டிவைடட் பை 2 இன்ட்டு sin a மைனஸ் b டிவைடட் பை 2. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா b மைனஸ் ஏன்னு இருக்குது, இங்கே a மைனஸ் பின்னு இருக்குது. அப்போ இதுலேருந்து ஒரு மைனஸ் வேல்யூ வெளில எடுத்துட்டோம்னா என்னென்னு வரும்? sin மைனஸ் a மைனஸ் பின்னு வந்துடுமா? டிவைடட் பை 2ன்னு வந்துடும். நமக்கு ஆல்ரெடி வந்து தெரியும் sin மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்னது? மைனஸ் sin தீட்டா. அப்போ மைனஸ் sin a மைனஸ் b டிவைடட் பை 2 அப்படின்னு சேஞ்ச் ஆயிருமா?
அப்போ அதை தான் வந்து இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த டூவும் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணி எழுதும் போது என்னென்னு வந்திருக்கோம் இங்கே minus cos into a plus b divided by 2 into sin a minus b divided by 2 whole divided by minus sin a plus b divided by 2 into sin a minus b divided by 2. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிருதா? ஏன் இங்கே a minus bங்கிறது சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியுதா? ஈக்குவல் டு tan a இன்ட்டு tan b. இந்த நெகட்டிவும் இந்த நெகட்டிவ் சைனும் கேன்சல் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் a plus b divided by 2 ஒன்று இருக்குது, இங்கே sin a plus b divided by 2ன்னு இருக்குது. இதுக்கான ஐடென்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியும். அப்போ வந்து ஐடென்டிட்டி என்னது? காஸ் டிவைடட் பை சைன்னா அதனோட ரேஷியோ காட். அப்போ காட் a plus b divided by 2 ஈக்குவல் டு tan a இன்ட்டு tan b. இப்போ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை ப்ரூவ் பண்ணியாச்சா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா sin b minus a divided by 2ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மைனஸ் sin இன்ட்டு a minus b divided by 2க்கு ஈக்குவலாக இருக்கும். எப்படிங்கிறத நான் போட்டு காமிச்சு இல்லையா முன்னாடியே?